கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும்னு ஒரு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நானும் நேரில் அவரை பார்க்க போயிருந்தப்ப என்கிட்ட அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, வாட்ஸ் யுவர் யூஎஸ்பி? உங்கள் பிஸ்னஸோட யூனிக் செல்லிங் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். நான் ஏன் உங்ககிட்ட இந்த சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொல்லுங்கள், என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டார். ஆக்சுவலி என்கிட்ட அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஏன்னா நான் யூனிக்காக எந்த விஷயத்தையும் பண்ண ட்ரை பண்ணல. ஐ ஜஸ்ட் ரன்னிங் அ பிஸ்னஸ். எனக்கு ஒரு செட் ஆஃப் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண தெரியும். என்கிட்ட அதுக்கான பீப்புள் இருக்காங்க. என்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க முடியும், வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்க முடியும், சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும், அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும், வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பீப்புளை ப்ரொவைட் பண்ண முடியும். இதெல்லாம் என்னால் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் என்னோட பிஸ்னஸ், இதுதான் என்னோட பிஸ்னஸ் மாடல். இதுலேருந்து வர பணம் தான் என்னோட ரெவென்யூஸ். இதில் நான் யூஎஸ்பின்னு எதை சொல்கிறதுன்னு யோசிச்சா ஆக்சுவலி பெருசாக இல்லை. மார்க்கெட்டில் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, நானும் இதை பண்ணுறேன். நான் அந்த இடத்துல இல்லை சார், என்கிட்ட யூஎஸ்பின்லாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்ப ஜென்ரிக்காக ரொம்ப நார்மலாக ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டுருக்கேன், என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்காங்க, என்கிட்ட ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி நான் கிளைண்ட்டுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை முடிச்சு கொடுக்குறேன். இதுதான் எங்கிட்ட இருக்க பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். இதில் யூஎஸ்பின்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால் பண்ணி கொடுக்க முடியும், அவ்வளோதான். இதை இன்னொரு ஏஜென்சியால் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பண்ண முடியும். நீங்கள் என்கிட்ட ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதாங்கிற மாதிரி இந்த காலை முடிச்சிட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த பர்டிகுலர் கேள்வி நைட்மேர் மாதிரி எல்லா பிஸ்னஸ் ஓனரையும் சுற்றி வருது. பட் இப்படி உண்மையாலுமே ஒரு பிஸ்னஸ் யூனிக்காக தான் இருக்கணுமான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. எல்லா பிஸ்னஸும் யூனிக்கான ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராப்ளமை எப்படி மற்ற பிஸ்னஸ் சால்வ் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். என்ன மார்க்கெட்டில் காம்படிஷன் ஜாஸ்தியாகும், ஏன் நம்மளை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கொஸ்டின் வரும். பட் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் அதை நம்ம யூனிக்காக இருந்து தான் டேக்கிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் மூலமாக டேக்கிள் பண்ணலாம், இல்லை நம்மளோட ப்ரைஸிங் மூலமாக டேக்கிள் பண்ணலாம், இல்லைனா நம்மளோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மூலமாக டேக்கிள் பண்ணலாம், இல்லைனா நம்மளோட மார்க்கெட்டிங் மூலமாக டேக்கிள் பண்ணலாம். எல்லா டைமும் நம்ம யூனிக்காக இருந்தால் தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும், இல்லைனா நம்ம யூனிக்காக இருந்தால் தான் நமக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு காரணத்தை பூசி யாருமே முழுகாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லை உண்மையாலுமே உங்கள் பிஸ்னஸ் யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.